கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. வண்டிங்களா? வணக்கம், நான் உங்கள் ஹரி. நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் அபவுட் மை ஸ்டடீஸ். ஸோ செமஸ்டர் ரிசல்ட் வந்து அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து செக் பண்ணிடலாம். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஆக்சுவலாக இதுக்கு ஒரு வெப்சைட்டை போட்டு காலேஜ்லேருந்து பார்க்க சொன்னாங்க. நீ வேற ஸ்டாண்டு கிண்டு இல்லை, ஸ்டேபிளாரு எல்லாமே லோட் ஆகும். காலேஜ் சைட்னா அப்படித்தான் இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம். நம்ம வாழ்க்கை மாதிரி. இதுதான் காலேஜோட சைட்டு. எல்லா காலேஜ்லேயுமே ஐடி கார்டுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் காலேஜை பொறுத்தளவு கோட்டு தான் போடணும், டிசிப்ளின் தான் மஸ்டே ஆகணுமானுங்க. டிசிப்ளின் மஸ்டோ இல்லையோ, காலேஜில் வந்து அவன் எவன் கூட சுற்றுவானுங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. நம்ம வந்த வேலைக்கு போவோம், அதை விட்டுட்டு ரிசல்ட்டை பார்ப்போம். ஆஹா, ஃபைனல் ரிசல்ட் செமஸ்டர். ஆஹா, கிளியரு. என்னடா ஏதோ ஒரு இதில் யூ போட்டிருக்கானுங்க. கண்ணு கலங்குது. அழுவுல இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு. என்னடா 4 பேப்பரில் ஒரு பேப்பர் போயிடுச்சு. வழக்கம் போல் இப்படிதான் செமஸ்டர் எப்படினாலும் ஒரு பேப்பர் 2 பேப்பர் விழுந்துருதுங்க. அதை எப்படி கிளியர் பண்ணுறதே தெரில. கேட்டால் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அரியர் வச்சாதான் கெத்து அப்படின்னு சில பேர் சுற்றுறானுங்க. நானும் சுற்றுறேன். காமெடி. ஓகே, ஆக்சுவலாக என் மூடே மாற்றிட்டாங்க. இப்போ ஒரு இதாக வந்திருந்தேன், ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு. சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நானு. சரி விடுங்க, கிளியர் பண்ணலாம். வாழ்க்கையே அப்படிதான். ஏதாச்சும் ஒரு இன்பம் நடந்தால் அதை எடுத்து துன்பம் நடக்கும்பாங்க. துன்பம் நடந்தால் அதுக்கப்புறம் ஒரு இன்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே சொல்கிறேன், பார்ப்போம். ஆக்சுவலாக அட்டானமஸ் காலேஜில் சேருங்க, உங்களுக்கு எல்லாமே பாஸ் போட்டுருவோம் நீங்களேடா. அட்டானமஸ் காலேஜ் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? 25 பேப்பர் எழுதுனா போதும், 30 பேப்பர் எழுதுனா போதும், நாங்களே பேஜுக்கு 1 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்ருவோம் அப்படின்னீங்களேடா. ரிசல்ட்டை பார்த்தீங்களாடா? என்கிட்ட வந்து சொன்னான் அது மாதிரி, மச்சான் நான் எதுவுமே எழுதலடா, எல்லாமே சும்மா ஃபில் பண்ணி வச்சுருக்கேன்டா பேஜை அப்படின்னு. அந்த நாய் இதை பார்த்தோன்னா எல்லாமே ஏ கிரேடாக வாங்கியிருக்கிறான். நமக்கு நான் படிச்சுட்டு போய் எழுதியுமே அங்கே பார்த்தீங்கன்னா சரி விடுங்க, எல்லாம் நேரம் பேப்பராக எழுதுனேடா. அட்டானமஸ் காலேஜ்னு சொன்னாங்க, எல்லாமே பாஸ் போட்டுருவோம், நீங்கள் சும்மா எதாவது எழுதி விடுங்க அப்படி இப்படின்னீங்களேடா. கடைசி பார்த்தா ஃபெயில் போட்டிருக்கானுங்க. என்னை எல்லாம் க்ளவுனாகவே மாற்றிட்டானுங்க. இதோட கடைசி எவனாச்சும் மச்சான் பேப்பர் மட்டும் ஃபில் பண்ணி வைரா, அட்டானமஸ் காலேஜ் தான் பாஸ் போட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. கடைசி அது ஃபெயிலாக தான் போய் முடியுது. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. என்னதான் ஃபெயிலாக முடிஞ்சாலுமே உங்களுக்கு என்ன லக்கு இருக்கோ அதுதான், அந்த லக்கை பொறுத்து தான் உங்களோட இது. எஸ், நல்லா தானே எழுதணும். ஒருவேளை இவங்களே ஃபெயில் போட்டாங்க, எல்லாம் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணி இதுக்கு காசை போடுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு. இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிதான் இருக்காங்க. இந்த மாதிரி ரீவேல்யூஷனில் சில பேர் காசு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நானே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ரா. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஹிஸ்ட்ரியிலே அரியரே இல்லைடா. கடைசிக்கு இப்போ வந்து அரியர் போட்டு விட்டீங்களாடா. சரி விடுங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பாசிட்டிவா இருக்கு இந்த வீடியோ. சரி விடுங்க, வேற என்ன பண்றது, நெக்ஸ்ட் செமஸ்டர்ல பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. ஷைனிங் ஆஃப் வித் ஹரி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இல்லை இதுதான் பாய்.